ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். இந்தியன் கார் மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எப்போயுமே எஸ்யூவி லவர்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ் தான். 4 லேன் தவிர மற்ற எல்லா ரோட்ஸுமே கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்குது நம்ம கண்ட்ரியில். ஸோ அதனால் நம்ம கண்ட்ரீஸில் உள்ள எல்லா கார் லவர்ஸுமே எஸ்யூவியே ரொம்ப லைக் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி எஸ்யூவிஸ்லேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அது ஃப்ரண்ட் சீட்ஸை தவிர செகண்ட் ரோ தேர்ட் ரோ எல்லாமே செடான் லக்ஸரி செடான்ஸில் உள்ள மாதிரி கம்ஃபர்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி காமனாகவே ஒரு இஷ்யூ இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த எஸ்யூவி மேக்கர்ஸ் ஃபுல்லாகவே இந்த செகண்ட் ரோலையும் இப்போது ரீசெண்டாக கேப்டன் சீட்ஸ் கொடுத்துட்டு தேர்ட் ரோ சீட்டுக்கு மட்டும் பெஞ்ச் சீட்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இப்போ வர எஸ்யூவிஸ் நிறைய பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 சீட்டர் வெஹிக்கிளாகவே அதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 6 சீட்டர் எஸ்யூவி ரொம்பவே டிமாண்டாக போயிட்டுருக்கு. ஸோ மாருதி சுசுகி XL6லேருந்து அதுக்கப்புறம் நிறைய கார்ஸ் இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 சீட்டர் வெஹிக்கிளாக தான் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் எஸ்யூவிக்கு ஃப்ரண்ட் சீட்ஸ் அண்ட் செகண்ட் ரோ சீட்ஸ் கேப்டன் சீட்ஸ் கொடுத்துட்டு தேர்ட் ரோவில் ஒரு பெஞ்ச் சீட் கொடுக்குறதுனால அது ஒரு 6 சீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்டாக புது செக்மெண்ட்டாக க்ரியேட் ஆகி வந்துட்டுருக்கு இந்தியாவில். ஸோ இப்போ இந்த காரோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6 சீட்டர் ப்ரீமியம் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் MG ஹெக்டர் ப்ளஸ். ஸோ 2019 இந்த மோரிஸ் கேரேஜ்ன்ற கம்பெனி MG ஹெக்டர்ன்ற ஒரு காரை 5 சீட்டர் எஸ்யூவி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்புறம் 1 இயர்க்கு அப்புறமே 2020 அப்படியே அது 6 சீட்டர் காராக 3 ரோஸ் கொடுத்து 6 சீட்டர் காராக 2020 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த் தான் லான்ச் பண்ணாங்க, ஜூலையில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அந்த பழைய ஹெக்டருக்கும் ஹெக்டர் ப்ளஸுக்கும் 2020 மாடலுக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதோட ஃப்ரண்ட் லுக்லேருந்து பார்க்கலாம். ஸோ இதோட ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா அது ஒரு கிளாஸ் ஃபினிஷ் கிரில் இருக்குது, ரொம்பவே ஒரு எலிவேட்டட் கிரில்லாக இருக்குது. MG ஹெக்டரோட லோகோ அந்த பிளாக் கிரில்லில் சென்டரில் ரொம்ப பெருசாகவே அக்ரெசிவாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ஹெட்லைட்ஸு ஃபாக் லைட்ஸ் எல்லாமே ஃபுல் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் பம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் பம்பர் ஸ்கிட் பிளேட்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க, மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட்ஸாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ரண்ட் லுக்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அக்ரெசிவான பழைய ஹெக்டரை விட ஹெக்டர் ப்ளஸ் ரொம்பவே ஒரு அக்ரெசிவான லுக்காக இருக்குது. அடுத்ததாக இதோட சைட் லுக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் லுக் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சைட் லுக் ரொம்பவே போல்டாகவும் அக்ரெசிவாகவும் கொடுத்துருக்காங்க. சைட் லுக்கு நீங்கள் வீல் ஆர்ச்சஸ்லேருந்து பார்க்குறீங்கன்னா 2 வீல் ஆர்ச்சஸுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் வீல் ஆர்ச்சஸுமே ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது. அப்புறம் ஃபுல் பாடி சைட் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச்சஸில் பிளாக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோர் கார்டில் அவங்க க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. விண்டோ லைன்ஸில் க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ABC 3 பில்லர்ஸுமே பிளாக் கோட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் ரூஃப் ரைல்ஸ் பார்த்திங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்புறம் ORVMஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் டர்ன் இண்டிகேட்டர்ஸோடு இருக்குது. டோர் ஹேண்டில்ஸ் க்ரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணனால சைட் லுக் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த காரில். நெக்ஸ்ட்டாக இதோட ரியர் சைடை பற்றி பார்க்கலாம். இது ஒரு ஃபீச்சர் பேக்டாகவும் அட்ராக்டிவான ரியர் டிசைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ மேலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா அழகாக இருக்குது. அதுக்கு கீழே ஒரு ஸ்பாய்லர் இருக்குது, ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் இருக்குது. ரியர் விண்ட் வைசரில் உங்களுக்கு டிஃபாகர்ஸ் அண்ட் வாஷ் வைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா MG ஹெக்டரோட அந்த லோகோ சென்ட்ரலாக இருக்குது. அதில் கீழே ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் LED டைல் லேம்ப்ஸ் 2 பக்கமும் இருக்குது. அதுக்கு கீழே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டியூல் டோன் பம்பர் இருக்குது. பம்பரில் மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட்ஸ் இருக்குது. ரியர் சென்சர்ஸ் அண்ட் கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ஃபாக்ஸ் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சிங்கிள் எக்ஸாஸ்ட் பைப் தான் இருக்குது, பட் 2 பக்கமும் ஃபாக்ஸ் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே பார்க்க அழகாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட டயர் சைஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இதோட டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 215/60 R17 டியூல் டோன் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட அக்ரெசிவ்னஸ்க்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்திங்கன்னா 192 mm இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த காரோட இன்டீரியர்ஸ் பழைய மாடல்லேருந்து இதில் ஒரு மேஜர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு டேண்டி லெதர் ஃபினிஷ்ட் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது. டேஷ்போர்ட்லேயும் பாருங்கள் அந்த ஆரஞ்ச் ஃப்ளேவர் தெரியுதுல, அது ரொம்பவே ஒரு ப்ரீமியம் ரிச் லுக்கை கொடுக்குது இந்த காருக்கு. அந்த AC வென்ட்ஸ் எல்லாம் சரௌண்டில் மெட்டாலிக் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஐபாட் டைப் LED டச் ஸ்க்ரீன் 10.4 inch LED டச் ஸ்க்ரீன் இருக்குது. அதில் ஆப்பிள் காப்லே இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ இருக்குது. அப்புறம் கியர் பார்த்தீங்கன்னா லெதர் ராப்ட் கியர் நாப் இருக்குது. போத் மேனுவல் வேரியன்ஸும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதோட கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது.
அது போக ரியல் டைம் 360 டிகிரி கேமராவும் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இந்த சேஃப்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த காரோட ஸ்டியரிங் வீலை பார்த்தீங்கன்னாலும் ஒரு 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீலாக இருக்குது. நல்லா ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக இருக்குது. லெதர் ராப் ஸ்டியரிங்காக இருக்குது. ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. இங்கே ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸும் இருக்குது. ஸோ அது போக க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஓடோமீட்டரும் பார்த்தீங்கன்னா பார்ஷியலி டிஜிட்டலாகவும் இருக்குது. அனலாக் மீட்டர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த காரோட இன்டீரியர் ஸ்பேஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரோட லென்த்தும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பிரெத்தும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால உங்களுக்கு ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும் நல்ல ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் சீட்ஸும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த டாண்டி லெதர் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சீட்ஸில் இண்டிவிஜுவல் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அது இன்னும் ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீச்சர்ஸை நல்லாவே அதை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரியர் சீட்ஸ் இருக்குது. ரியர் சீட்டு பாருங்கள், கேப்டன் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்குது. அந்த டாண்டி லெதர் யூஸ் பண்ணிக்கிறனால அது ஒரு ரிச் அண்ட் ப்ரீமியம் லுக்கை ரியர் சீட்ஸ்லையும் கொடுக்குது. ரியர் சீட்ஸில் லெக் ரூம் ஹெட் ரூம் ரெண்டுமே ஜாஸ்தியாக இருக்குது. தேர்ட் ரோ தான் உங்களுக்கு கொஞ்சம் லெக் ரூம் கம்மியாக இருக்கும். அங்கே உங்களுக்கு ஒரு டீனேஜர்ஸு, சில்ட்ரன்ஸு, சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி அவங்கள உட்கார வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அது ஒன்று தான் இந்த காரில் உள்ள ஒரு சின்ன அந்த தேர்ட் ரோவில் லெக் ரூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த காரோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் டோரோட ஸ்பேஸ் பார்க்குறீங்க. அந்த டோர் பேனலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் ஹோல்டர் ஸ்பேஸ் இருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா ஒரு டைரி மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கர் மவுண்ட் பண்ணியிருக்காங்க டோர்லே. அது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு மெட்டாலிக் கோட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் அதில் பவர் விண்டோஸ்லாம் அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஆம்ரெஸ்ட்லே. ஸோ இப்போ ரியர் டோரை பற்றி பார்க்கலாம். ரியர் டோர்லேயும் ஃப்ரண்ட் டோர் மாதிரியே ஒரு பாட்டில் ஹோல்டர் ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பீக்கர் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. அதிலே ஒரு பவர் விண்டோ பட்டன்ஸ் இருக்குது. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் மெட்டாலிக் ஃப்ரேம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த காரில். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த காரோட ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபீச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் பெனோராமிக் சன்ரூஃப். இது ரொம்ப ஒரு வைட் ஓப்பனிங் சன்ரூஃபாக இருக்கனால ஒரு லாங் ட்ரைவில் ஒரு சன்னி டேயில் நீங்கள் வெளியே போகும்போது இதை சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோவில் உள்ள பேசஞ்சர்ஸ் வரைக்கும் இதை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சன்ரூஃபாக இருக்குது. ஹெக்டர் ப்ளஸில் 3 ரோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட பூட் ஸ்பேஸ் ஒரு காம்ப்ரமைஸாக போச்சு. நமக்கு ஒரு 170 லிட்டர் பூட் ஸ்பேஸ் தான் நமக்கு 3 ரோஸும் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ பட் ஒரு 4 பேசஞ்சர்ஸ் போகும்போது நம்ம தேர்ட் ரோவை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 580 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அது 60-40 ஃபோல்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை 60-40 ஃபோல்டபுள் சீட்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று ஒரு ஸ்மார்ட் ஃபீச்சர் உங்கள் பூட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஸ்வைப் பூட் ஓப்பனர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரியர் சைடில் பம்பருக்கு கீழே உங்கள் காலை வச்சு ஒரு ஸ்வைப் பண்ணிங்கனாலே பூட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இந்த காரில். ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஃபீச்சர்னு சொல்லிக்கலாம். இந்த காருக்கு ஒரு மேசிவான இன்ஜின் கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 2000 cc டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின். இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 168 bhp இருக்குது. டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 350 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்குது. ஸோ இது ஹைவேல க்ரூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு ஆஃப் ரோடிங்கில் இப்போ 4x4 இருக்குது அப்படின்னா அந்த 4x4க்கு தேவையான பவரை கொடுக்குறதுக்கும் ஒரு ஏபிளான இன்ஜின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை நீங்கள் இந்த டேபிளில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி இந்த டேபிளில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த காரில் 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. அது போக ஏபிஎஸ் இருக்குது, பிரேக் அசிஸ்ட் இருக்குது, எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது, ஹில் ஹோல் கண்ட்ரோல் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கனால இது ஒரு பக்காவான சேஃபான கார்னே நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.